அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய நம் நாடு நிகழ்ச்சியில் எமக்கு கிடைத்த பத்திரிகை செய்திகளையும் அதனை தாண்டி எமக்கு கிடைத்த வேறு செய்திகளையும் உங்களுக்காக அறிவிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். சரி, இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி செப்டம்பர் மாதம் இடம்பெற இருக்கின்றது. எனவே இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. இன்று காலை 9 மணி தொடக்கம் 11 மணி வரை ராஜ்கிரியவில் அமைந்துள்ள தேர்தல்கள் திணைக்களத்தில் அல்லது தேர்தல்கள் ஆணையகத்தில் இந்த வேட்புமனு தாக்கல் இடம்பெற இருக்கின்றது. இதுவரை 40 பேர் நேற்று மதியம் 12 மணியோடு இந்த தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் அந்த கால எல்லை நேற்றோடு முடிவடைந்தது. எனவே 40 பேர் இதுவரை கட்டுப்பணம் செலுத்தியிருக்கின்றார்கள். இன்று வேட்புமனு தாக்கல் 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தினர். காலை 9 மணி முதல் 11 மணி வரை ஏற்கப்படும் 30 நிமிடங்கள் ஆட்சேபனை காலம். நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள நிலையில் வேட்புமனுக்களை பொறுப்பேற்கும் பணிகள் இன்று இடம்பெற உள்ளன. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் இன்று வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் முற்பகல் 11 மணி வரையான காலப்பகுதியில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு 40 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் 22 பேரும், வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட ஒருவரும், சுயேட்சை வேட்பாளராக 17 பேரும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு 41 பேர் கட்டுப்பணம் செலுத்தியிருந்த நிலையில் 35 பேர் மாத்திரமே வேட்புமனுக்களை சமர்ப்பித்து போட்டியிட்டனர். 9வது ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெற உள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். அந்த செய்தியை நான் பார்க்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. கட்டுப்பணம் செலுத்துவதற்கு 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது. இக்கால பகுதிக்குள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், பிரிதொரு அரசியல் கட்சி மற்றும் சுயாதீன வேட்பாளர் என்ற அடிப்படையில் 40 பேர் கட்டுப்பணம் செலுத்தி உள்ளனர் என்று செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதேபோன்று இன்று விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆயுர்வேத சந்தியிலிருந்து ராஜகிரிய சந்தி வரையான ஸ்ரீ ஜெயவர்தன வீதியின் கொழும்பிலிருந்து வெளியேறும் பகுதியில் போக்குவரத்து முற்றாக மூடப்படும். அதேபோன்று ராஜகிரிய சந்தியிலிருந்து ஆயுர்வேத சந்தி வரையிலான இடைப்பட்ட பழைய வீதியின் கொழும்புக்குள் உள்நுழையும் வீதியும் முழுமையாக மூடப்படும். இதற்கமைய ஸ்ரீ ஜெயவர்தன வீதியின் பொல்துவ சந்தி தொடக்கம் டிஎஸ் சேனநாயக்க வீதி வரையிலான பகுதியில் அத்தியாவசிய சேவைக்காக மாத்திரம் போக்குவரத்துக்காக பயன்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் என்று போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள். ராஜகிரிய சந்தி, கொட்டாவ வீதி, பழைய வீதி, பொல்துவ சந்தி உட்பட பகுதிகளில் அத்தியாவசிய தேவை நிமித்தம் பயன்படுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பணம் செலுத்தியுள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளாக புதிய ஜனநாயக முன்னணி, ஓசல ஏரத்தும், அதேபோன்று இலங்கை தொழிலாளர் கட்சியின் ஏஎஸ்பி லியனகே, அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் சஜித் பிரேமதாச, தேசிய அபிவிருத்தி முன்னணி சார்பில் எஸ்கே பண்டாரநாயக்க, தேசிய ஜனநாயக முன்னணி சார்பில் விஜயதாச ராஜபக்ச, ஐக்கிய சோசலிச கட்சி சார்பில் சிறித்துங்கு ஜெயசூரிய, புதிய சியல உரிமை கட்சி சார்பில் சரத் மணமேந்திர, ஜனசேனா முன்னணி சார்பில் பத்திரமுள்ளி சீலரத்ன தேரர், அறநலு மக்கள் முன்னணி சார்பில் KR கிருஷானும், அதேபோன்று தேசிய மக்கள் சக்தி சார்பில் அனுரகுமார் திசாநாயக்கவும், சோசலிச சமத்துவ கட்சி சார்பில் பாணி விஜயசிறிவர்தனவும், நவ சமசமாஜ கட்சி சார்பில் பிரியாந்த புஷ்பகுமாரவும், இப்படி பேர் அப்படியே நீண்டு கொண்டு போகின்றது. அதிலே சோசலிச மக்கள் மன்றம் சார்பில் நுவான் போபகே, அதாவது அறகலைய அமைப்பிலிருந்து அவரும் போட்டியிடுகின்றார். அதேபோன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் நாமல் ராஜபக்ச, ஐக்கிய இலங்கை பொதுஜன சார்பில் ஜனக ரத்நாயக்கவும் போட்டியிடுகின்றார். நேற்றைய தினம் ஜனக ரத்நாயக்க முன்னாள் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர், அவருக்கு தங்களது கட்சியிலே போட்டியிடுவதற்காக 3 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்கப்பட்டதாக 4 நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார்கள். அந்த செய்தியும் இருக்குது, நாங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்தில் பார்த்திருப்பீர்கள், சுயாதீனமாக தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று வேட்புமனுவில் கைச்சாத்திட்ட போது எடுக்கப்பட்ட படத்திலே அவரை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் ஒரே ஒருவரை தவிர, அதாவது இருவரை தவிர, ஆனால் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை, அதாவது பின்னால் இருக்கக்கூடிய
சாகல ரத்நாயக்க. ஆனால் வஜிராபேவர்தன மட்டும் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஏனைய அனைவரும் பொதுஜன பெரமுனவைச் சேர்ந்தவர்கள் ஜனாதிபதியை சுற்றி இருக்கிறார்கள். சரி, எது எப்படியோ இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இன்று சில கட்சிகளுக்கு தங்களுடைய ஆதரவாளர்களை அழைத்து வர கோரியிருந்த போதிலும் ஆதரவாளர்களை அழைத்து வந்து போக்குவரத்து நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியாக 4, 5, 6 ஆகிய திகதிகளில் தபால் மூல வாக்களிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெற்ற அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் ஊழியர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 4, 5, 6ஆம் திகதிகளில் வாக்களிக்க முடியும். இத்தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்கள் 11 மற்றும் 12ஆம் தேதியில் வாக்களிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். தேர்தல்கள் ஆணையாளர் அலுவலகத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலுக்காக சகல பணிகளும் சிறந்த முறையில் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் சட்டத்தை மீறும் செயற்பாடுகள் பல்வேறு பகுதிகளிலும் பதிவாகியுள்ளன என்றும் தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கும் சூழலில் முறைப்பாடுகள் குறித்து எந்த நேரமும் அவதானம் செலுத்தி கொண்டிருப்பதாகவும் எந்த நேரமும் அவதானம் செலுத்துவது கடினமாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது எப்படியோ 130 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சூழ இருந்து கையொப்பம் விட வேண்டிய நாமல் ராஜபக்ச நேற்றைய தினம் மிக குறைந்த அளவான பாராளுமன்ற உறுப்பினர்களை அவரை சுற்றியிருந்தார்கள். ஒரே ஒரு 2 சித்தப்பாக்கள் வந்திருந்தார்கள். ஆனால் பெரியப்பாவை காணவில்லை. அந்த படத்தையும் நாங்கள் பார்க்கலாம். நாமல் ராஜபக்ச எம்பி நேற்று கொழும்பில் வேட்புமனுவில் கைச்சாத்திடப்பட்ட போது எடுத்த படம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச நிற்கிறார். அதேபோன்று முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச இருக்கிறார். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருக்கிறார். இப்படி பலர் இருக்கும்போது நாமல் ராஜபக்ச நேற்று தனது வேட்புமனுவில் கையொப்பமிட்டார். இன்றைய தினம் அந்த வேட்புமனு கையளிக்கப்பட இருக்கின்றது. அதேபோன்று நேற்றைய தினம் திலீப் ஜாவீர் அவர்களும் தன்னுடைய வேட்புமனுவில் கையொப்பமிட்டார். அதேபோன்று விஜயதாச ராஜபக்சவும் கையொப்பமிட்டார். செய்தியை பார்க்கலாம். வேட்புமனுக்களில் நாமல், திலீப், ஜனக, விஜயதாச கைச்சாத்து. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் நேற்று வேட்புமனு பத்திரங்களில் கைச்சாத்திட்டனர். வேட்புமனுக்களை பொறுப்பேற்றல் இன்று காலை 9 மணி முதல் முற்பகல் 11 மணி வரையான காலப்பகுதியில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற உள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ச நேற்று காலை கட்டுப்பணம் செலுத்தியதன் பின்னர் விஜயராம் விஜயராம மாவட்டத்தில் உள்ள அவரது தந்தையான மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் பௌத்த மத வழிபாடுகளுடன் காலை 11:06 சுப நேரத்தில் வேட்புமனு பத்திரத்தில் கைச்சாத்திட்டார். இதன் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச, முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச, உறுப்பினர்களான சமால் ராஜபக்ச என்று சொல்கிறீங்க. சமால் ராஜபக்ச அவர்களை இந்த படத்தில் காணலை. எங்கே இருக்கிறார் என்று தெரியல. ஒருவேளை பின்னாடி நிற்கிறாரோ என்று தெரியல. ஆனால் இதில் சமால் ராஜபக்ச என்று இருக்குது. ஆனால் படத்தில் காணல. சமால் ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற சசீந்திர ராஜபக்சவையும் படத்தில் காணல. எல்லாரும் பேரை போட்டிருக்காங்க. ஆனால் படத்தில் காணல. ஆனால் அவங்களாம் சாதாரணமானவர்கள் இல்லை, மிக உயர்ந்தவர்கள். நான் சொன்னது இந்த உயரத்தில் உயர்ந்தவர்கள். எனவே அவர்களை எல்லாம் காணவில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறாங்க இல்லை இங்கே இருக்குது என்று சொல்கிறாங்க. ஆனால் இருக்கிறார்கள், சமூகம் அளித்தார்கள் என்று சொல்கிறாங்க. ஆனால் அந்த படத்தில் அவங்கள யாரையும் காணல. சரி, அது அப்படி இருக்கட்டும், பார்ப்போம். இப்படி இருக்கும்போது அடுத்ததாக விஜயதாச ராஜபக்ச முன்னாள் நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் மறுசீரமைப்பு அமைச்சர் நேற்றைய தினம் வேட்புமனுவிலே கையொப்பமிட்டார். அந்த புகைப்படமும் வெளியாக இருக்கின்றது வீரகேசபத்தில். பௌத்த மத வழிபாடுகளில் அதேபோன்று சகல மத தலைவர்களும் வந்திருந்தார்கள். மதகுருமார்களும் அவர்களிடம் ஆசி பெற்ற பின்னர் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்ச வேட்புமனு பத்திரத்தில் நேற்று கைச்சாத்திட்ட போது எடுத்த படம். அதுக்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்தது. அதிலே கலந்து கொண்டார் விஜயதாச ராஜபக்ச. அவர் சொல்கிறாரு,
92 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சுற்றி இருக்கிறார்கள் அல்லது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குகிறார். நான் ஒரு சின்ன வேண்டுகோள் விடுக்கின்றேன். இந்த 92 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆளுக்கு 10,000 வாக்குகளை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்று கேட்கிறார். இப்படி ஒரு சவால். லட்சக்கணக்குகளாக 69 லட்சம் வாக்குகளை கூட்டாக இணைந்து தங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு பெற்றுக் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சவால் விடுகிறார். ஒரு ஆள் 10,000 வாக்குகளை சரி பெற முடியுமா என்று பெற்று காட்டுங்கள், பார்ப்போம். அதை பெற்றுனா அவங்களுடைய தொகுதிகளில் அவர்களுடைய மாவட்டங்களில் அந்த வாக்குகளை பெற்று ஜனாதிபதிக்கு கொடுங்க, பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 10,000 என்று சொல்கிறார், சவால் விடுகிறாரு. சரி, இப்படி இருக்கும்போது சவால்கள் வெற்றி பெறுமா, சவால்கள் தோல்வியடையுமா, சவால்களை ஏற்றுக்கொள்வார்களா என்பதெல்லாம் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி காலை பொழுதிலே தெரிய வரும். சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே மற்றும் ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாக இருக்கிறது. இதிலே வாசுதேவ நாணயக்கார திலீப் ஜெயவீர இருக்கிறார். அதே போன்று இடதுசாரிகள் கட்சிகளை சேர்ந்தவர்களும் அதே போன்று விமால் வீரவன்சவும் இருக்கிறார். அதே போன்று கூடவே இங்கே தேவேந்து குமாரதுங்க இருக்கிறார். அதே போன்று மற்றும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அதே போன்று இங்கே உதய கம்மன் பிளவும் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் திலீப் ஜெயவீரவின் வேட்புமனு தாக்கல், அதாவது சர்வஜன சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜெயவீர தனது பங்காளி கட்சிகளின் தலைவர்களுடன் வேட்புமனு பத்திரத்தில் கைச்சாத்திட்ட போது எடுத்த படமாக இருக்கிறது. இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ சஜித் பிரேமதாச பக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர்கள், அரசியல் கட்சியின் தலைவர்கள் இணைகிறார்கள். அதே போன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பக்கம் ஒரு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இணைக்கிறார்கள். அப்போ ஒரு யோசனை ஒன்று வரும். அண்மையில் சுகதாச உள்ளரங்கில் மிக பிரம்மாண்டமான விதத்தில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் அங்குரார்ப்பண நிகழ்வு நடந்தது. அதிலே குறிப்பிட்ட ஒரு சில கட்சிகளின் தலைவர்களும் ஒரு சில கூட்டணிகளின் தலைவர்களும் மட்டுமே இருந்தார்கள். அன்று ஏன் இந்த தயாசிரி ஜெயசேகர, இந்த ரிஷாட் பதூர்தீன், இந்த சம்பிக ரணவக்க, இந்த டில்ஷான் திலக்கரத்ன டில்ஷான், இவர்களெல்லாம் அன்று ஏன் வராமல் தனித்தனியாக வருகிறார்கள் அல்லது வேறு நாட்களில் வருகிறார்கள் என்று உங்களுக்கு தோன்றலாம். எனக்கும் தோன்றியிருக்கிறது, பலருக்கும் தோன்றுகிறது. அது காரணம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளின் பிரதிநிதிகளும் ஒரே நாளில் ஒரே மேடையில் ஏறினால் அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாட்கள் பிரேக்கிங் நியூஸ் அல்லது விசேட செய்திக்கு வாய்ப்பு இருக்காது. ஆகவே தான் இன்று இவர் சேர்ந்து விட்டாரா, நாளை அவர் வருகிறாரா, நாளை மறுதினம் இவர் வருகிறாரா என்று நாளுக்கு நாள் ஒவ்வொருவராக சேர்கின்றார். அப்படி ஒருவர் நேற்று சேர்ந்தார். அவர் சம்பிக ரணவக்க சஜித்துக்கு ஆதரவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்திக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கவுக்கும் தலைமையிலான ஐக்கிய குடியரசு முன்னணிக்கும் இடையிலேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்றைய தினம் கைச்சாத்திடப்பட்டது. இதன் போது சம்பிக்க ரணவக்க நேற்றைய தினம் கூறினார், நான் யோசித்து பார்த்தேன் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் என்று. ஆனால் இதிலே இருக்கக்கூடிய சிறந்த தலைவர் சஜித் பிரேமதாச, ஆகவே நான் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். இதான் நடந்தது. பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார், இப்படி நான் யோசித்து பார்த்தேன் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கலாம்னு. அதிலே சிறந்த ஒரு தலைவராக சஜித். அதே போன்று சஜித் பிரேமதாஸ் பேசும்போதும் சொன்னார், அது மற்ற தெவந்த சக்தியாக் என்று, அதாவது மிகப்பெரிய ஒரு சக்தி எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த சாம்பிக ரணவக்க எம்மோடு இணைந்து கொண்டது என்று சொன்னார். எல்லாம் ஒன்றாக தானே இருந்தாங்க, எல்லாம் ஒன்றாக ஒரே கட்சியில். சம்பிக ரணவக்க கொழும்பு மாவட்டத்திலே ஐக்கிய மக்கள் சக்தியிலே டெலிஃபோன் சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்தவர் பாராளுமன்றத்திற்கு. அப்படி இருக்கும்போது ஏன் எல்லாரும் பிரிந்தார்கள் என்றால், பிரிந்து குடியரசு கட்சி என்று ஒரு கட்சியை அமைத்தார் சம்பிக ரணவக்க. ஆனால் பெரும்பாலாக அடிப்பட்ட ஒரு விடயம், சம்பிக ரணவக்கவும் தேர்தலிலே போட்டியிடப் போகின்றார், ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடப் போகின்றார் என்று. எனவே அப்படிப்பட்ட சம்பிக ரணவக்க மீண்டும் தனது ஆதரவை, அதாவது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது.
சாதாரண பாராளுமன்ற ஆனால் அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சி இருந்தது, இல உரிமை என்ற கட்சி. அந்த இல உரிமை கட்சியில் விலகி வந்தவர் தான் இந்த உதய கம்மன் பிள்ளை. இவர் வேறையா பிவித்துரு இல உரிமை என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்துட்டார். ஆனால் இருவரும் சேர்ந்து ஆரம்பித்த கட்சி தான் ஜாதிக இல உரிமை. அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய முக்கியமான ஒருவராக அந்த கட்சியின் தலைவராக செயற்பட்டார், செயலாளராக செயற்பட்டார் இந்த சம்பிக்க ரணவக்க. அத்துரலியே ரத்னதேரர் அந்த கட்சியின் மூலமாகத்தான் ஆரம்பத்திலே எல்லோரும் ஒன்றாக தான் இருந்தார்கள். பிறகு எல்லோரும் பிரிந்து தனித்தனியாக கட்சிகளை தொடங்கிவிட்டார்கள். ஆனால் இங்கே எதற்காக தனி கட்சி மூலமாக உடன்படிக்கையிலே கைச்சாத்திடுகின்றார்கள் என்றால், தனி கட்சியில் இருக்கும் தலைவருக்கு தான் கேபினட் அமைச்சர் பதவி கிடைக்கும். நீங்கள் ஒரு தனி கட்சியாக சேர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கேபினட் அமைச்சர் பதவி கிடைக்கும். நீங்கள் 10ஓடு 11ஆக ஒரு சாதாரணமானவராக போனால் அங்கே உங்களுக்கு ராஜாங்க அமைச்சர் தான் கிடைக்கும். அதுக்காக கேபினட் அமைச்சர் பதவி வேண்டும் என்றால் நீங்கள் தனி கட்சியாக வேறு ஒரு நாளிலே உடன்படிக்கையை கைச்சாத்திட வேண்டும். அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேபினட் அமைச்சர் பதவி கிடைக்கும். இதெல்லாம் அது அரசியலில் தெரிந்த விடயம் தானே எல்லாருக்கும். அதை புதுசாக சொல்லி உங்களை குழப்ப தேவையில்லை. பொதுஜன ஐக்கிய முன்னணி கொழும்பில் அங்குரார்ப்பணம். தலைவர் அனுர பிரியதர்ஷனை யாப்பா. இது இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உடைத்து கொண்டு வெளியே வந்த நிமால் சிறிபால்டி சில்வா அணியும், அதே போன்று ஏற்கனவே பாராளுமன்றத்திற்குள் நாங்கள் சுயாதீனமாக செயற்படுகின்றோம், பொதுஜன பெரமுன பக்கமும் சேராமல், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பக்கமும் சேராமல், இந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வழங்கிய பதவிகளை வாங்கி கொண்டு அந்த கட்சியிலே இருந்தவர்கள் தான் இப்பொழுது பொதுஜன ஐக்கிய முன்னணி என்ற கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த 94, 95 18 வயதை பூர்த்தி செய்தவர்களுக்கு தெரியும். அப்பொழுது தேர்தலில் நீங்கள் வாக்களித்த ஒருவராக இருந்தால் உங்களுக்கு தெரியும், அந்த வாக்கு சீட்டிலே நாட்காலி இருந்திருக்கும். அந்த நாட்காலி தான் பொதுஜன ஐக்கிய முன்னணி. இது நான் சொல்லும் கதை 1994ஆம் ஆண்டு. அப்பொழுது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றார். இந்த பொதுஜன ஐக்கிய முன்னணி சின்னத்திலே, நாட்காலி சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெறுகின்றார். அதற்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அவர் வெற்றி பெறுகின்றார் இதே சின்னத்திலே. ஆகவே 2 தேர்தல்களை வெற்றி பெற்று கொடுத்த ஒரு சின்னமாகத்தான் இந்த நாட்காலி சின்னம் இருக்கின்றது. இந்த நாட்காலி சின்னத்தின் பொதுஜன ஐக்கிய முன்னணி, பொதுஜன எக்ஸத் பெரமுன என்ற கட்சி மீண்டும் உருவெடுத்திருக்கின்றது. அதன் தலைவராக அனுர பிரியதர்ஷன யாப்பா. அந்த படம் இருந்தால் நாங்கள் காட்டலாம் என்று நினைக்கின்றேன். சரி, பொதுஜன ஐக்கிய முன்னணி கொழும்பில் அங்குரார்ப்பணம். இதன் செயலாளராக லசந்த் அழகியவன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இதன் சின்னம் இது அறிமுகப்படுத்தப்பட்ட நிகழ்வு என்றெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அது நாட்காலி அவர்களுடைய சின்னம் தான். எனவே அப்படிப்பட்ட சின்னத்தை மீண்டும் ஒரு அறிமுகப்படுத்தி இனி வரும் தேர்தல்களில் நாங்கள் இந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். ஆனால் இந்த தேர்தலில் நாங்கள் டூ லேட் நாங்கள் ரொம்ப லேட் ஆகிவிட்டோம், ரொம்ப தாமதமாகிவிட்டோம். ஆகவே இந்த தேர்தலில் நாங்கள் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்கின்றோம். ஆனால் இனி வரும் தேர்தல்களில் நாங்கள் இதில் தான் போட்டியிடுவோம். நன்றாக தெரிஞ்சிருச்சு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உங்களுக்கு போட்டியிட முடியாது, உங்களை திருத்தி நீங்கள் கட்சியை உடைச்சிட்டீங்க. அதே போன்று பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியிலே மஹிந்த ராஜபக்சவின் படத்தை போட்டு உங்களால் இனி தேர்தலில் போட்டியிட முடியாது, அங்கிருந்தும் உங்களை ஒதுக்கிட்டாங்க. இனி உங்களுக்கு வேறொரு கட்சி ஒன்று தான் உருவாக்க வேண்டி வரும். ஆகவே வேறொரு கட்சியை உருவாக்கியாச்சு. சரி, இப்படி இருக்கும்போது அந்த செய்தியையும் பார்த்தோம். அடுத்ததாக ரிஷாட் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு. தொடர் கலந்துரையாடல்களின் பின் தீர்மானம். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதூதீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமாகிய சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளது. நேற்று புதன்கிழமை கூடிய கட்சியின் உயர்பீடம் நீண்ட கலந்துரையாடலின் பின்னர் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பது தொடர்பில் உத்தியோகபூர்வமான தீர்மானத்தை மேற்கொள்வதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் உயர்பீடம் நேற்று புதன்கிழமை பிற்பகல் 2வது முறையாக கொழும்பில் உள்ள கட்சிகளின் தலைமையகத்தில் கூடி, இல்லை நான் நினைக்கிறேன், இந்த ஏன் இவ்வளவு ஒரு தாமதம், சஜித் பிரேமதாசவுக்கு நீங்கள் ஆதரவு வழங்க போகிறீங்க என்று சொல்லி இந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலே தெரியும் அனைவருக்கும். ஆனால் இது ஏன் தாமதமாகி நாளை தெரிவிப்போம், இன்னும் ஒரு தடவை கூடி தெரிவிப்போம், இன்னும் ஒரு தடவை உயர்மட்டத்தை கூடி தெரிவிப்போம், இன்னொரு நாளில் நடுத்தர மட்டத்தை கூடி முடிவெடுப்போம், இப்படியெல்லாம் நீங்கள் சொல்வதற்கான காரணம் என்ன என்றால், உடனடியாக எல்லா கட்சிகளும் போய் சஜித்துக்கு ஆதரவு அல்லது சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு என்று தெரிவித்தால் அங்கே சுவாரஸ்யம் இருக்காது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் சேர வேண்டும். அப்போது தான்
மக்களும் வியப்படைவார்கள். எந்த நாளும் ஒவ்வொருத்தர் வந்து சஜித் பிரேமதாசையோடு சேர்றாங்க, எந்த நாளும் ஒவ்வொருத்தர் வந்து ரணில் விக்ரமசிங்கோடு சேர்றாங்க என்று ஊடகங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் தருவதற்காகத்தான் இந்த தீர்மானங்கள் தாமதமாகியும் பிற்போடப்பட்டும் எடுக்கப்பட்டு வருகின்றது. இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை. நம் நாடு தொடர்கிறது. இந்த நேரத்திலே மற்றொரு செய்தி, இந்த செய்தியை நாங்கள் திரையில் காட்ட முடியாது. இருந்தாலும் கிரிக்கெட் வீரர் திலகரத்ன டில்ஷானும் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்தார். கடந்த திங்கட்கிழமை நினைக்கிறேன், செவ்வாய்க்கிழமை ராஜித சேனாரட்ன ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் ஜனாதிபதியும் ஆகிய ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதற்காக, ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் அல்ல, சுயாதீன வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதற்காக அவருக்கு ஆதரவளிக்க சேர்ந்து கொண்டார். ஆகவே அந்த பேருவள தொகுதியின் அமைப்பாளர் பதவி திலகரத்ன டில்ஷானுக்கு நேற்றைய தினம் சஜித் பிரேமதாஸ் அவர்களால் வழங்கி வைக்கப்பட்டது. அவர் சொல்கிறாரு, நான் பார்த்து வியந்த ஒரு தலைவர் தான் சஜித் பிரேமதாஸ், எனவே தான் நான் கட்சியில் இணைந்து கொண்டேன் என்று. சரி, எங்கட அத்தாவுல்லா அவர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறார்? அத்தாவுல்லா ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு. தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் திகாமுலுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ALM அத்தாவுல்லா உட்பட அக்கட்சியின் பிரதிநிதிகள் குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தங்கள் ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தனர். செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் பல்வேறு தரப்பினரும் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றனர். இந்நிலையிலேயே அத்தாவுல்லா தரப்பினர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ஆதரவை வழங்கி வருகிறார். சுமந்திரன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்து என்ன கேட்டார்? 13 அதிகாரங்கள் பறிபோகாதவாறு அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும். 13 அதிகாரங்கள் பறிபோகாதவாறு அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும். தேர்தலுக்கு முன்னர் உத்தரவாதத்தை வழங்குமாறு ரணிலிடம் சுமந்திரன் வலியுறுத்தல். அரசியலமைப்புக்கான 13வது திருத்தத்தில் பறிக்கப்பட்ட அதிகாரங்களை திருப்பி தருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வாக்குறுதி அளித்திருக்கும் நிலையில் அவ்வாறு வழங்கப்படும் அதிகாரங்கள் மீண்டும் பறிக்கப்படாதவாறு அரசியலமைப்பு மாற்றியமைக்கப்பட வேண்டும் எனவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக அதற்குரிய உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் வலியுறுத்தி இருக்கின்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரனுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று புதன்கிழமை காலை 11:30 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. அதன்போது தான் இவ்வாறு கேட்டிருக்கிறார். 13 அதிகாரங்கள் பறிபோகாதவாறு எங்களுக்கு இந்த அரசியலமைப்பை மாற்றப்பட வேண்டும் அப்படி என்றால் ஊடகவியலாளர் ஒருவர் கேட்டார், ஐயா அப்படி என்றால் நீங்கள் ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்குவீர்களா? அதை பிறகு பார்ப்போம். சரி, இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதரவு யாருக்கு? 20ஆம் தேதி வரை சொல்லலாம் தானே என்று சொல்கிறார். செப்டம்பர் 21 தேர்தல். அவர் சொல்கிறார் செப்டம்பர் 20 வரை காலம் இருக்கிறது. அந்த செய்தி நான் பார்த்தேன், தினகரன் பத்திரிகையில் வந்திருந்தது. செப்டம்பர் 20ஆம் தேதி வரை சொல்லலாம், எனவே அதுக்கு இன்னும் நேரம் இருக்கின்றது, அந்த நேரம் வரும்போது நான் சொல்கின்றேன். இந்த நேரத்தில் சுமந்திரனிடம் இந்திய உயர்ஸ்தானிகர் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார். என்ன தெரிவித்தார்? சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் அதிகார பகிர்வு குறித்து பேரம் பேசுவதே சிறந்த அணுகுமுறை. சுமந்திரனிடம் இந்திய உயர்ஸ்தானிகர் தெரிவிப்பு. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் யாரை ஆதரிப்பது என தீர்மானிப்பதற்கு முன்னர் அதிகார பகிர்வை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதுடன் அதற்கு அப்பால் செல்வது குறித்து சகல வேட்பாளர்களுடன் பேரம் பேசுவது சிறந்த அணுகுமுறை எனவும் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலேயே அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், இப்படி இந்த மாதிரி நேரத்தில் தான் இவற்றை பெற்றுக்கொள்ள முடியும், எனவே இவற்றை பெற்றுக்கொள்வதற்கு சிறந்தது ஒரு தருணம் இதுதான், எனவே இதை விட்டுறாதீங்க என்று சொல்லியிருக்கின்றார். இப்படி இருக்கும்போது இந்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க இவர் எப்படி, நான் இது கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முதல் நம் நாடு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், இவருடைய சுவரொட்டிகள் எல்லாம் எப்படி இருந்தது என்றால் JR மீண்டும். அப்போ பார்க்குறவங்களாம் என்ன JR மீண்டுமா, அவர் இருந்து பல வருடங்களாகிவிட்டது, ஒருவேளை அவருடைய உறவினர்கள் யாராவது பார்த்தா அப்படி இல்லை, JR என்றால் ஜனக ரத்நாயக்க. இப்போ JR மீண்டும் என்று சுவரொட்டிகளை கொழும்பு நகரங்களில் காணக்கூடியதாக இருந்தது. அப்படி என்றால் உண்மையிலே என்னதான் நடந்தது என்றால் ஜனக ரத்நாயக்கவுக்கு கட்சி உறுப்புரிமை அவர் இவரை எப்படி பார்த்தார் என்றால் சுயாதீன
போட்டியாளராக வராமல் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியினூடாக வருவோம் என்று எக்ஸத் பொதுஜன கட்சியில் வந்து மெம்பர்ஷிப் கேட்டிருக்கார், உறுப்பினர் பதவி உறுப்புரிமை கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, வாங்க நீங்கள் வந்து இப்படி சும்மா எல்லாம் நீங்கள் உறுப்புரிமை எடுக்க இயலாது, ஒரு 3 சி தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 சியா? எதுக்கு ஐயா உறுப்புரிமைக்கு 3 சி கொடுக்கணும்? சரி நான் தாரணன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லிவிடு, அதே இடத்துக்கு லஞ்ச ஊழல் திணைக்களம் ஆணையகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் வர சொல்லிட்டார். ஜனகரத்நாயக்கவுக்கு கட்சி உறுப்புரிமை வழங்க லஞ்சம் பெற்ற எக்ஸத் பொதுஜன கட்சியின் 7 உறுப்பினர்கள் கைது. ஜனாதிபதி வேட்பாளர் ஜனக ரத்நாயக்கவுக்கு எக்ஸத் பொதுஜன கட்சியின் உறுப்புரிமையை வழங்குவதற்கு 3 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் இயக்கத்தின் தலைவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய கைது இவர்கள் செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று இருக்கும் என்று நினைத்தால் அங்கே இருக்கிறது, கைது இவர்கள் செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி வேட்பாளர் ஜனக ரத்நாயக்கவுக்கு எக்ஸத் பொதுஜன கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுக்கொள்வதற்கு ஜனாதிபதி வேட்பாளரும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவருமான ஜனக ரத்நாயக்கவிடம் கொழும்பு பொரல பிரதேசத்தில் வைத்து நேற்று முற்பகல் 3 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொள்ள முற்பட்ட போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுள் அந்த கட்சியின் செயலாளர் உள்ளிட்ட குழுவினரும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பார்த்தீங்களா, 3 கோடி கேட்டிருக்காங்க மெம்பர்ஷிப், அதாவது உறுப்புரிமை தருவதற்கு. இப்போ இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாங்க இந்த 40 வேட்பாளர்களும். இன்று வியாழக்கிழமை, இன்று விடிவெள்ளி பத்திரிகை வெளிவரும் நாள். எனவே விடிவெள்ளி பத்திரிகையும் வெளிவந்திருக்கின்றது, எங்கள் கைகளில் இருக்கின்றது. அந்த திரையிலே காட்ட முடியாவிட்டாலும் கூட அதன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று. 40 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தினர். தேர்தல் திணைக்களத்திற்கருகே பலத்த பாதுகாப்பு, பல்வேறு வீதிகளும் பூட்டப்படுகின்றன. வேட்புமனுவில் பிரதான வேட்பாளர்கள் ஒப்பம் என்ற ஒரு செய்தியும், கொழும்பு துறைமுகத்தில் தேங்கி கிடக்கும் குர்ஆன் வெளியில் எடுக்கும் நடவடிக்கை தொடர்ந்தும் தாமதம் என்றும், அலி ஷப்ரி அவர்களின் புகைப்படத்தோடு கோவிட் ஜனாசா எரிப்பு மன்னிப்புக்கு கோரியது அரசியலுக்காக அல்ல என்று அலி ஷப்ரி கூறிய கருத்தும், ரணிலை சந்தித்த தேசிய காங்கிரஸ் ஜனாதிபதி தேர்தலில் தமது ஆதரவை உறுதிப்படுத்தியது என்ற செய்தியும், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு கட்சியின் நிலைப்பாட்டை அறிவித்தார் ரிஷாட் பதூர்தீன் என்ற செய்தியும் இன்றைய விடிவெள்ளி பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. இப்படி இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிட மாட்டாராமா என்று அப்படி ஒரு விடயம். ஆனால் அது தொடர்பாக இன்னும் நீதிமன்றமோ அது தொடர்பான விடயத்தை, இறுதி முடிவை அறிவிக்கவில்லை. இருந்தாலும் ஒருவர் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். ரணில் போட்டியிடுவதற்கு இடைக்கால தடை விதியுங்கள், அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல். ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட பொருத்தமான எந்த தகமையும் இல்லை என உத்தரவு பிறப்பிக்குமாறு உயர் நீதிமன்றில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனால் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடை உத்தரவும் கோரப்பட்டுள்ளது. பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்குமாறு ஜனாதிபதிக்கு உத்தரவிடுமாறு கோரி உயர்நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தரணி ஷான் ரணசிங்கவினால் இந்த மனு நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் மனுவின் பிரதிவாதிகளாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் சட்டமா அதிபர் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அவரை போட்டியிட விடாதீங்க, அது பொருத்தமானவர் அல்ல என்று ஒரு தடையை விதியுங்க என்று கூறி நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக தனிநபர் வருமான வரிக்கு விரைவில் நிவாரணம் என்ற செய்தி வந்திருக்கின்றது. தினகரன் பத்திரிகையில் பாடசாலை மாணவர்கள் தொடர்பான ஒரு செய்தி வந்திருக்கின்றது. 2ஆம் தவணை பாடசாலை விடுமுறை மற்றும் 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகளை தொடர்பாக கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பை விடுத்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ், சிங்கள மொழி அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரச அனுசரணை தனியார் பாடசாலைகளுக்கு 2ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை 16 செவ்வாய்க்கிழமை நிறைவடைய உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அதேவேளை 3ஆம் தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக மேற்படி பாடசாலைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இன்றைய தினம் வெளியாகிய சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலாவதாக இன்றைய சிங்கள பத்திரிகையான லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்க போகின்றோம். முதலாவதே ஒரு சண்டையோடு ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டை எங்கே நடந்திருக்கின்ற அனுராதபுர வைத்தியசாலையில் இந்த சண்டை இடம்பெற்றிருக்கிறது. அனுரபுர
ரோகலே தொஸ்தர வலியாக் வைத்தியவரேக் ரோகலே அனுராதபுர வைத்தியசாலையில் இடம்பெற்ற அதாவது வைத்தியர்களுக்கிடையே இடம்பெற்ற சண்டையில் ஒரு வைத்தியர் சிகிச்சை பெற்று வருகிறார், வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அதை பத்திரிகையின் பிரதான செய்தியை பாருங்கள். நான் முதல் குறிப்பிட்ட செய்தி தான் ஜனக ரத்நாயக்க அவர்களிடம் 3 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றது தொடர்பாக ஜனாதிபதி වරණයට ඉදිරිපත් වීමට පක්ෂය දෙන්න ஜனகගේ கோட்டி துணக் அல்லஸ்கத் அத்தக் டெலே, அதாவது 7 பேர் வலையில் சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 3 கோடி ரூபாய் லஞ்சம் கற்றுக்கின்றார்கள். அடுத்தாக அருண பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி, அதுவும் அதே செய்தி தான் இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி. ஜனකට පක්ෂ දෙන්න கோட்டி துணක් அல்லஸ் ගන්න அதலா එක්සත් ලංකා பொதுஜன පක්ෂයේ ලේකම් ඇතුළු 8ක් අල්ලයි. அதாவது 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். විද්වතුන් ඇතුළු මධ්‍යම පාන්තියේ ප්‍රජාව இலக்க கர புத்கல ஆதாயம் பத்தட்ட சாணையாக், அதாவது தனிநபர் வருமான வரிக்கு விரைவில் நிவாரணம், தனிநபர் வருமான வரிக்கு விரைவில் நிவாரணம் வழங்க எதிர்பார்க்கின்றோம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். நவவினி ஜனாதிபதி வர்ணය 40ක් ඇප බඳී சுதுசான் கவுது அவசான் தீர்ணே அத மெக்கோ அத்தி, அதாவது இதிலே 40 பேரிலே தகுதியானவர்கள் யார் என்று தேர்தல்கள் ஆணையாளர் இன்று அறிவிப்பார் என்று செய்தி வந்திருக்கின்றது. அடுத்ததாகவும் இறுதியாகவும் இன்றைய மௌபிம பத்திரிகை. மௌபிம பத்திரிகையிலும் அதே தலைப்பு செய்தி தான். ஜனாதிபதி වර්ණයට ඇප බැන්ද ஜகத் ரத்நாயකගෙන් கோட்டி තුනක් අල්ලස්ගත් අතක් දැලේ என்ற செய்தியும், ஜனாதிபதி වර්ණය 2024 ඇප බඳිනි பிலிகத் தேசபாலன பக்ஷ 22ක් சுவாதீன அபேட்சகයන් 17ක් என்றும் 22 அரசியல் கட்சிகளும் 17 சுயாதீன குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இன்றும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே உங்களுக்காக கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.